வணக்கம் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வாங்க சாப்பிடலாம்ல. நம்ம பார்க்க போறது சிக்கன் பெரட்டு இல்லைன்னா சிக்கன் பெரலான்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிபி வந்து எனக்கு என் ஹஸ்பண்ட் தான் சொல்லி கொடுத்தாரு. அவர் இங்க பேச்சுலரா இருக்கும்போது அவர் கத்துக்கிட்டது. ஸோ அந்த ரெசிபியை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சின்ன சைஸ்ல கட் பண்ண 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த டைமில் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஆனால் கரம் மசாலா இல்லாமையே அந்த சோம்புத்தூள் வாசனையில் இந்த சிக்கன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரமாவது இது ஊறணும். இப்போ ஒரு பேன் வச்சு இந்த சிக்கனை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருங்க. இப்போ அடுத்ததாக சிக்கனை சேர்த்துருவோம். சிக்கன் சேர்த்துட்டு ஃப்ளேமை வந்து நல்லா ஹையில் வச்சு நம்ம இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லோவில் வச்சிங்கன்னா சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி இறங்கும். அப்புறமா இது ஒரு மசாலா மாதிரி ஆகிடும். சிக்கனை நடுவில் இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 12 நிமிஷம் ஆயிருக்கு. சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆயிருக்கு. இப்போ நம்ம வந்து சிக்கனை ஒரு பிளேட்க்கு மாற்றிடுவோம். இப்போ அந்த மீதம் இருக்கிற எண்ணெயில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 பல்லு பூண்டு அதையும் சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 கப் அளவுக்கு நறுக்குன சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா மட்டும் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து ரொம்ப அதிகமாக வதங்கக்கூடாது, கொஞ்சம் அந்த கிறிஸ்பினஸ் இருக்கணும். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் தேங்காவை வந்து மிக்சியில் போட்டு தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சிக்கனை சேர்த்துருவோம். சிக்கனை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு வந்து இந்த டைமில் செக் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். அடுத்ததாக தேங்காய் சேர்த்துருவோம். தேங்காய் வந்து சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷமாவது நம்ம இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டே இருக்கணும். தேங்காய் வந்து இந்த ரெசிபிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போது லோ ஃப்ளேமில் இது ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம மூடி வச்சுருவோம். கடைசியாக ஒரு 1/2 எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துப்போம். கூடவே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நம்ம இதை இறக்கிக்கலாம். இந்த சிக்கன் ரெசிபி ரசம் சாதம், சாம்பார் சாதத்து கூடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா சிம்பிளாக ஒரு சூப்புக்கு வந்து இதை ஒரு சைட் டிஷ் மாதிரி கூட வச்சு சாப்பிடலாம். ஸோ நீங்களும் இந்த வீக்கெண்ட் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வாங்க சாப்பிடலாம்.